சுடுகாட்டில் சாப்பாடா? கொள்ளையடிக்கிற விசித்திரமான திருவிழா. ஏன் இப்படி காளி காட்டேரி வேஷம் போட்டுட்டு அலையிறாங்க தெரியுமா? ஒரு முறை சிவன் கோபத்தில் பிரம்மாவோட 5வது தலையை வெட்டினப்போ அந்த தலை சிவனுடைய கையிலேயே ஒட்டிக்கிச்சு. அவர் சாப்பாடு எடுக்கும்போதெல்லாம் அந்த தலை அந்த சாப்பாடை சாப்பிட்ருக்கு. பசியோட சிவன் பிச்சைக்காரராக அலைஞ்சார். கடைசியில் மேல்மலையனூர் சுடுகாட்டுக்கு வந்தப்போ பார்வதி தேவி அங்காள பரமேஸ்வரி அவதாரம் எடுத்தாங்க. அங்கே வச்சிருந்த படையல்களை ஆக்ரோஷமாக கொள்ளையடித்து சுடுகாடு முழுக்க இழைச்சாங்க. அந்த சுடுகாடு சாப்பாட்டு ருசியில் மயங்கி சிவன் கையில் இருந்த தலை கீழே குதித்து சாப்பிட ஆரம்பிச்சது. உடனே அம்மன் அதை மிதித்து அழிச்சாங்க. அப்படி அம்மன் கொள்ளையடித்து சிவனுடைய சாபத்தை தீர்த்ததுனால தான் மயான கொள்ளையாக கொண்டாடுறோம். அதனால தான் இன்றைக்கும் பக்தர்கள் அந்த தலையை ஏமாற்ற காளி காட்டேரி வேஷம் போட்டு இரத்த பலி கொடுத்து படையலை கொள்ளடிக்கிறாங்க.